Hello everyone, I'm Naveen. Welcome to Nanaji. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா பிரேக் டவுன் 1997 வெளியான படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் ரீசெண்டாக நான் பார்த்தேன். ஆஃப்டர் விடாமுடிச்சு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தேன். பிகாஸ் வந்துட்டு சில ரூமர்ஸா இல்லை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணான்னு தெரியல. பிரேக் டவுனோட அடாப்டேஷன் தான் வந்துட்டு விடாமுடிச்சு அப்படிதான் பார்த்தேன். ஸோ ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது வந்துட்டு சிமிலர் டு பிரேக் டவுன் மாதிரி தான் இருக்கு. பட் வந்துட்டு வேற ஸ்டாரி வழியா வந்துட்டு போக போகுது. விஷுவல் வாய்ஸ் வேற மாதிரி கொண்டுட்டு போறாங்க தான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்தை ரிவ்யூக்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ 1997 ஸோ வெளியான படம். இது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் ஜானர் ஃபிலிம். ஸோ எஸ், லீட் ரோலா வந்துட்டு நம்ம கட் ரசல் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட சிம்பிள் லைன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளுங்க, சரிங்களா? ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு வேற ஊருக்கு வந்துட்டு மூவ் பண்றாங்க, புது வீட்டுக்கு மூவ் பண்றாங்க. ஸோ போற வழியில வந்துட்டு அவங்க கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுது, சரிங்களா? ஸோ பிரேக் டவுன் ஆயிடுது. அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெய்லர் லோரி டிரைவர் வந்துட்டு ஹெல்ப் பண்றாரு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு காரை அங்கேருந்து விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கார்ல ஹஸ்பண்ட் சொல்றாரு, நான் கார்லயே இருக்கேன், நீ வந்துட்டு அந்த டிரைவர் கூட போய் அந்த டவுன்ல இருக்கிற ஃபோன் நீ கான்டாக்ட் பண்ணி கார் செய்யறவங்க சர்வீஸ்காரவங்க வந்துட்டு கூட்டிட்டு வர சொல்ல அப்படின்னு வந்துட்டு ஒய்ஃப் அமுச்சு வச்சிருப்பாரு. ஸோ அப்படி அமைச்சது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு தொலைஞ்சு போயிடுவாங்க, சரிங்களா? கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த காரும் சரியாயிரும், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணி இந்த விஷயம் அந்த பிரேக் டவுனை வந்துட்டு பண்ணாங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே ஒரு டீம் தான், சரிங்களா? ஸோ இந்த டீம் கிட்ட வந்து ஒய்ஃப் தப்பிச்சாங்களா இல்லையா, இவரு தப்பிச்சாரா இல்லையா? ஸோ இதுதாங்க சிம்பிளான லைன். ஒரு 1 hour 50 minutes இருக்கும், 2 hours கூட வந்திருக்காருங்க, சரிங்களா? எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா எடுத்துக்கிட்டா, அந்த காலத்துலயும் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு இந்த ஸ்டான் சீக்வன்ஸ், இந்த சேஸ் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டா எடுத்திருப்பாங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. இந்த சண்டை போடுறது, ஸோ அதெல்லாம் சொல்றேன். அண்ட் லொக்கேஷன் கூட வந்துட்டு ஒரு இடம் கேள்விப்பட்ட அந்த ஒரு ஒரு லைக் வந்துட்டு ஒரு ஷாப் மாதிரி ஒன்று இருக்குங்க, சரிங்களா? டெல்ல ஒரு ஷாப் இருக்கும். அது வந்துட்டு படத்துக்காகவே கிரியேட் பண்ண ஒரு பிளேஸ். அது ஸ்டீல் வந்து அந்த ஊர்ல ஒன்னமும் இருக்கான், சரிங்களா? ஒன்னமும் இருக்கான். ஷூட்டிங்காக எடுத்து கட்டின ஒரு ஸ்பேஸ், ஒரு செட்டு. அது ஸ்டீல் ஒன்றும் உடைக்காம இருக்கான். விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு சொல்லலாம். ஸோ எஸ், இந்த படத்துல வந்து ஆக்ட்ரஸோட வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ், சரிங்களா? நம்ம கட் ரசல்லாம் வந்துட்டு பின்னிட்டாரு மனசன். ஒரு ஆர்டினரி மேனா தான் வருவாரு. பட் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சா வந்துட்டு ஒரு ஆக்ஷன்ஸும் அவர் ஸ்டான்ஸும் வந்துட்டு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அவரு லைக் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? நம்ம அந்த நேரத்துல இருந்திருந்தா கூட நம்ம இப்படிதான் வந்துட்டு மூவ் எடுத்திருப்போம் அப்படின்ட்டு. பட் சில இடம்லாம் வந்துட்டு ஃபிக்ஷனலா இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த மாதிரி மூவ்லாம் எடுப்போமா, இப்படிலாம் யோசிப்போமா அப்படின்னு கூட தோணும், சரிங்களா? ஒரு பிரேஃபான மேனான தான் கண்டிப்பா எடுப்பாங்க. லைக் வந்து சில பேர் சொல்றேன், சில பேர் பயந்து சோபமா இருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்களா இல்லையான்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஷனாகவும் கொண்டுட்டு போயிருப்பாங்க. பட் நிறைய இடத்துல, மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல அந்த கேரக்டர் வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஆர்டினரி சாதாரண மனசை நான் கூட அந்த இடத்துல இருந்தா நான் இப்படி தாண்டா பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு, சரிங்களா? அண்ட் கலர் பேட்டர்ன் கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாவோ லைக் வந்து பிரம்மாண்டமா கலர்ஃபுல்லாவும் இல்லாம அந்த படத்துக்கு தேவையான கலரை அழகா கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்துட்டு கேமரா ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு பக்காவா இருக்கும், சரிங்களா? அண்ட் வந்துட்டு மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லி ஆகணும். சில இடத்துல சம்மந்தமே இல்லாம மியூசிக் வரும், சரிங்களா? சில நேரத்துல ரொம்ப குவாய்டா இருக்கும். ரொம்ப இந்த பிஜிஎம்ஸ் அதெல்லாம் ரொம்ப இல்லாம ரொம்ப டயலாக்ஸ்லயே வந்துட்டு அவங்க வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து நம்மளுக்கு இந்த பிஜிஎம்ஸ் வந்து தேவையில்லாத மட்டும் தான் தோணும். ஸோ தேவையில்லை. ஸோ கரெக்டா எடுத்திருக்காங்க. எந்த இடத்துல பிஜிஎம் வேணும், எந்த இடத்துல பிஜிஎம் வேணாம், எந்த இடத்துல அந்த ஒரு ஹாரர் ஜம்ப்ஸ்கேர் பிஜிஎம், லைக் வந்து ஆக்ஷன்ஸ் பிஜிஎம், இந்த மிஸ்டரிஸ் பிஜிஎம்லாம் வந்து எங்கெங்க வைக்கணும், எங்க பிளேஸ் பண்ணணுமோ கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிச் ஒரு ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். ஒரு கிரைம் ஃபிலிம் தான். அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வந்துட்டு நம்மளால ஒரு ஆர்டினரி மேனை வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படிதான் எடுத்திருப்போம், இந்த மாதிரி டிசிஷனை எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மூவி, ஒரு கிரைம் மூவி தான். பட் வந்துட்டு நீங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் ஸ்டாரிஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் வந்துட்டு இந்த ஒரு 1 hour 40 minutes வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்டில் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு இந்த படம் வந்து ஃபுல் மூவி வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ வந்துட்டு மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க விடாமுயற்சி வருதுக்குள்ள. பட் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஸோ விடாமுயற்சிக்கும் பேக்ரவுண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஸோ அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பிரேக் டவுன் விடாமுயற்சி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து விடாமுயற்சியோட ட்ரெய்லர் போய் பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த படம் மாதிரியே இருக்கேன், இந்த மாதிரி படம் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்.
அந்த எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போயிட வேணும்னு தான் நான் சொல்றேன். இந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு விடாமுயற்சிக்கு படத்துக்கு எதிர்பார்த்துறாதீங்க இந்த மாதிரி அப்படி சொல்றேன். சரிங்களா? மேபி சில சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், பட் அந்த இந்தியன் சொல்லும்போது 2 hours and 30 minutes இந்த வகையிலான கதையை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். ஸோ நம்ம படம் காத்திருந்து படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ எந்த ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க வேணாம். ஸோ இது சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் சைனிங் ஃபேமிலி டேக் கேர். பாய்.